ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பண வரவிற்கான கொடுப்பினை என்பதாகும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம் போன்ற பல காரகங்களை உள்ளடக்கியது. ஒருவர் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு இன்றைய காலகட்டத்தில் தனம் என்னும் பணம், அதாவது வருமானம் மிக மிக முக்கியமாக உள்ளது. இதனால்தான் பணம் பத்தும் செய்யும் என்று கூறி வருகிறார்கள். ஒருவருக்கு வருமானம் எனும் பணம் வரும் அமைப்பை அவரின் ஜாதகத்தில் உள்ள 2ஆம் பாவம் மற்றும் தனக்காரகனான குரு ஆகிய இரண்டின் அமைப்பை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் வாருங்கள். 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அரசு, நிர்வாகத்துறை மற்றும் தந்தை ஆகிய வழிகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் உணவு, பயணம், தாய் போன்ற வகைகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இயந்திரம், நெருப்பு, சீருடை பணி, நில சம்பந்தப்பட்ட வேலை, சகோதரம் போன்ற வகைகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் புதன் இருந்தால் வியாபாரம், கணக்கு, ஜோதிடம், அறிவு, தூது, கமிஷன் போன்ற வகைகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் குரு இருந்தால் ஆசிரியர் பணி, வங்கி பணி, ஆலோசனை, மடம், கோவில், தங்கம், புத்திரர் போன்ற வகைகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆடை, துணி, வண்டி வாகனம், அழகு சாதனம், கலை, பெண்கள் போன்ற வகைகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் சனி இருந்தால் கீழ்த்தரமான ஆட்கள், மரம், இரும்பு, எண்ணெய் வித்துக்கள், சுரங்கம், பெட்ரோலிய பொருட்கள் மூலம் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் கணினி, வெளிநாடு, அயலார் போன்ற வகைகளில் பணம் வரும். 2ஆம் பாவத்தில் கேது இருந்தால் பணம் சம்பாதிக்க ஜாதகருக்கு ஆர்வமே இருக்காது. லக்னாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் ஜாதகர் பணம் சம்பாதிப்பது ஒன்றிலேயே குறியாக இருப்பார். 2ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்திலேயே ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதகர் பேச்சினால் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 3ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் எழுத்து, பத்திரம், தகவல் தொடர்பு, சகோதரம் போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 4ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நிலம், வீடு, தோட்டம், வண்டி வாகனம், தாயார் போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 5ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நுண்ணறிவு, கலை, விளையாட்டு, பந்தயம், சூதாட்டம், புத்திரர் போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 6ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிரிகளில் பணம் வரும். மேலும் ஆடை, மருந்து, வேலை போன்ற வகைகளில் இந்த ஜாதகருக்கு பணம் வரும். 7ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பொதுஜன சம்பந்தம், வியாபாரம், மனைவி போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 8ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திடீர் பணவரவு, பிறரின் மரணத்தின் மூலம் சொத்து, பணம், ஆயுள் காப்பீட்டு பணம், உயில் மூலம் சொத்து போன்றவை கிடைக்கும். 9ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட பயணம், புனித யாத்திரை, கோவில், குரு, தந்தை போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 10ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் உத்தியோகம், வணிகம், புகழ் போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 11ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் குழு, நண்பர்கள், மூத்த சகோதரம் போன்ற வகைகளில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். 12ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செலவு செய்வதற்காகவே பணம் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும்.
ஒருவருக்கு பணம் என்னும் வருமானம் வரும் அமைப்பை அவரின் ஜாதகத்தின் மூலமாக எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை இரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக பார்க்கலாம் வாருங்கள். ஒருவருக்கு பணம் வரும் அமைப்பை தெரிந்து கொள்வதற்கு முதலில் அவரது ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் வேறு எந்த ஒரு கிரகம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமே அந்த ஜாதகருக்கு பணத்தை கொடுக்கும் முதல் நிலை அதிகாரத்தை பெறும். பிறகு அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் 2ஆம் நிலை அதிகாரத்தை பெறும். அதன் பிறகு அந்த 2ஆம் பாவாதிபதியின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் 3ஆம் நிலை அதிகாரத்தை பெறும். பிறகு அந்த 2ஆம் பாவாதிபதியே 4ஆம் நிலை அதிகாரத்தை பெறும். முதல் உதாரண ஜாதகம் இப்போது உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள். இது ஒரு மேச லக்ன ஜாதகமாகும். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன், புதன். இந்த சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியனும், புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் சனியும், சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் செவ்வாய், குரு ஆகியோரும் இருக்கிறார்கள். இங்கு செவ்வாயும் குருவும் சூரியனும் சனியும் இந்த ஜாதகருக்கு பணத்தை கொடுக்கும் முதல் நிலை அதிகாரத்தை பெறுகிறார்கள். சுக்கிரன், சூரியன், புதன் ஆகியோர் 2ஆம் நிலை அதிகாரத்தை பெறுகிறார்கள். 3ஆம் நிலை அதிகாரத்தையும் செவ்வாயும் குருவும் பெறுகிறார்கள். 4ஆம் நிலை அதிகாரத்தை சுக்கிரன் பெறுகிறார். சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதி ஆகிறார். மேலும் சுக்கிரன் களத்திர காரகனாக வருகிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு தன் மனைவி மூலமாக பணம் வரும். சூரியன் இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவாதிபதியாக வருகிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு பிள்ளைகள் மூலமாகவும் அரசு மூலமாகவும் பணம் வரும். புதன் இந்த ஜாதகத்தில் 3 மற்றும் 6ஆம் பாவாதிபதியாக வருகிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவ வேலைகளான எழுத்து, பத்திரம், தகவல் தொடர்பு, தூது, கமிஷன், கணிதம், ஜோதிடம் போன்றவை மூலமாகவும், 6ஆம் பாவ வேலைகளான துணி, மருந்து, எதிரி போன்றவை மூலமாகவும் பணம் வரும். இந்த ஜாதகருக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் பணம் வரும். இப்போது 2ஆம் உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள். இது ஒரு கடக லக்ன ஜாதகமாகும். இங்கு லக்னத்தில் குரு, 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 9ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் சந்திரன். இங்கு 2ஆம் பாவத்தில் இருக்கும் சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் சூரியனும், கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருவும், ரேவதி நட்சத்திரத்தில் சனியும் இருக்கிறார்கள். இந்த ஜாதகருக்கு பணத்தை கொடுக்கும் முதல்நிலை அதிகாரத்தை சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், குரு, சனி ஆகியோர் பெறுகிறார்கள். 2ஆம் நிலை அதிகாரத்தை சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் பெறுகிறார்கள். 3ஆம் நிலை அதிகாரத்தை சூரியனும் சந்திரனும் பெறுகிறார்கள். 4ஆம் நிலை அதிகாரத்தை சூரியன் பெறுகிறார். இந்த ஜாதகருக்கு சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், குரு, சனி ஆகிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலே பணம் வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.